இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்வீப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மில்லியானியம் கிரெடிட் கார்டு இல்லை ஃபஸ்ட்டு பவர் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்வைப்பு இந்த மாதிரியான கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு விசா டைப்பில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து யூபிஐயில் இந்த கிரெடிட் கார்டை வந்து லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து இந்த விசா கார்டை பேஸ் பண்ணி ரூபே டைப் கிரெடிட் கார்டு விர்ச்சுவல் கார்டு மட்டும் வந்து கொடுப்பாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு நம்பரும் வந்து ஜெனரேட் ஆகும். இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட்டும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் இன்னுமே நிறைய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பிராண்டோட இவங்க வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது இல்லை பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதில் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து 5,000 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 200 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது 10,000 ரூபாய் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாமா. அதே இது ஒரு மாதத்துக்கு 15,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 காயின்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் காயின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகுது. இது மூலமாக ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 200 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 4 காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லவஞ்ச் ஆக்சஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க பெர் குவார்ட்டர் இயருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூவி டிக்கெட் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் புக் பண்ணும்போது 25% வரைக்கும் உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ரோட் சைடு ஆக்சிடென்ட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1,349 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட மெர்ச்சண்டோட இவங்க வந்து டைப் வச்சிருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸில் இவங்க வந்து ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கிரெடிட் கார்டில் உங்களோட நேமை போட்டு ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட நேம் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ப்ரிவியூவும் வந்து பார்க்க முடியும். இப்படி தான் உங்களுக்கு கார்டு வந்து பிரிண்டட் ஆகி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 30,000க்கு மேலேயே உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் மந்தில் வந்து ஃபஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 25 பேருக்கு அந்த ஃபஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமே நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட் மில்லியானியம் கிரெடிட் கார்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் எனக்கு இந்த கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இது வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ கெட் ஓடிபி கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டதுமே இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாப்பப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. எந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன், ஹேர் இஸ் யுவர் பர்சனலைஸ்ட் ஆஃபர் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மில்லியானியம் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 தான். ஸோ அதே கிரெடிட் லிமிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டை எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் அப்ரூவ் வாங்கி இந்த கிரெடிட் கார்டை அடுத்த செகண்டே நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ 500 ரூபீஸும் அதே மாதிரி ரினிவல் ஃபீ 500 ரூபீஸும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் யுவர் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விசா டைப்பில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரூபே டைப்லேயும் இருக்கும் விசா டைப்லேயும் இருக்கும். ரூபே டைப் கார்டு வந்துட்டு விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு விசா கார்டு வந்து ஃபிசிக்கல் கார்டுமே வந்து கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு வந்து ரூபே டைப் கார்டு வேண்டாம் அப்படின்னா இதை வந்து அன்டிக்கில் விட்டுருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரூபே டைப் கார்டை எனபிள் பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கு 200 ரூபாய் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த 200 ரூபாயும் ரிவர்ஸ் பண்ணும் விதமாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து 50 ரூபாய் கேஷ்பேக் வந்து தருவாங்க. இப்படி ஃபஸ்ட்டு 4 டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயாக தந்து உங்களுக்கு 200 ரூபாய் வந்து கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த 200 ரூபாய் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆயிரும். அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி 200 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரூபே கார்டு வேண்டாம் எனக்கு வந்து ஒன்லி விசா கார்டு மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இதை வந்து அன்டிக்லே விட்டுருங்க. அன்டிக்லே விட்டுட்டு அடுத்து இந்த 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குமே வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன். டிக் பண்ணி விட்டதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு. யுவர் ஃபிசிக்கல் கார்டு வில் பி டெலிவர்ட் வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. அடுத்த 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து நம்மளோட அந்த கரண்ட் அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்லியானியம் கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. உங்ககிட்ட எந்த கிரெடிட் கார்டும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மில்லியானியம் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு வீடியோ கேவிசி வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களோட ஒர்க் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான். நீங்கள் வந்துட்டு இந்த டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் போய் கிரெடிட் கார்டு செக்ஷனை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து கார்டோட டிரான்சாக்ஷன் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலேயே இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.